எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலம் ஆகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருக்கான், பாக்யராஜன். அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் ஆகிற நேரத்தில் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார். எனக்கு அப்புறம் என் பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது வந்து ராஜன் தான் வரப்போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசிக்கு ராஜன் தான் கூப்பிட்டுருந்தாரு. இப்பவும் டக்குனு பாக்யராஜுக்கு எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும். அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது. எனக்கு கிழக்கே போகிற ரயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க. அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு எடுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும் போது அவன் கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தான். டைரக்டர் திட்டிக்கிட்டே இருந்தார். வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் எடுத்து கட்டிட்டு ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதியை பிடிச்சி இழுத்து வர மாதிரி நான் இழுத்தேன். அப்போ தான் வந்து சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் லட்சுமி வந்து நம்ம ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதி பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க, ஏன்னா போய் இந்த கழுதி பிடிச்சிட்டு வந்து இதுக்காக சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது நடிக்கிறது தான். அப்படி போகிறேன் ஊருக்கு போகிற மானம் கெடுது, எல்லோரும் பார்த்து போது உங்கள் பேரன் கழுதி இழுத்துட்டு வரேன், அதுக்கு தான் போனேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அந்த சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள், அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னா இல்லை உனக்கு காக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூட சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்து கூடிய ஒரு ஆர்வத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து புதிய வாய்ப்பில் போட்டால் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து